தெய்வ திருமகனார் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய திருப்புகழ் போற்றுகிற இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். திமுக ஆட்சி மாதிரி குனிஞ்சு நின்று பேச வேண்டியது. உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீயே உண்மையான வீரன் என்று அந்த சொல்லுக்கேற்ப இறுதி வரை வாழ்ந்த ஒரு பெருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பசுமுண்டியில் கொண்டாடப்படக்கூடிய தேவர் பெருவிழாவை ராமநாதபுரத்திலிருந்து 400 கிலோமீட்டர் அங்கே அவர் சாதிய சமூகம் இல்லாத இந்த விருகம்பாக்கம் தொகுதியை எதற்காக கொண்டாட வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம். தமிழ்நாட்டிலிருந்து 3000 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து ஓங்கோல்ல வந்தவனுக்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் போடுகிற பொழுது, சிலைகள் வைக்கிற பொழுது, இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக சும்மா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகல, வருமான வரி ஏய்ப்பிட சிறைக்கு போகல, ஊழல் செஞ்சுட்டு சிறைக்கு போகல, 4000 கோடி பேக்கேஜ்ல கொள்ளையடிச்சிட்டு ஜெயிலுக்கு போகல, வேலை வாங்கி தரதா ஏமாத்திட்டு ஜெயிலுக்கு போகல. 1938ஆம் ஆண்டு தேவர் பெருமகனாருடைய முதல் சிறைவாசம். எல்லாரும் தேவர சாதியவாதி என்று சொல்றான். முதலாக அவர் சிறைக்கு போனது ஏதோ வேறு ஒரு சமூகத்தை சீண்டி விட்டோ, வெட்டி விட்டோ, இழிவுபடுத்தி விட்டோ ஜெயிலுக்கு போகல. மதுரை மகாலட்சுமி மில் தொழிலாளருடைய தொழிற்சங்கத்தை ஒருங்கிணைத்தார், தொழிலாளர்களை ஒருங்கிணைத்தார், தொழிலாளர்களை வெள்ளைக்காரன் எதிராக திரட்டினார் என்ற குற்றத்திற்காக வெள்ளைக்காரனால் சிறைக்கு போனார். அவர் சிறைக்கு போகும்போது அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பொது உடைமைவாதி. 6 மாத சிறை போராடுகிற ஆப்பு நாட்டு மரபு சங்கமோ அகமுடையாரோ கல்லூரி கிடையாது. தென் மாவட்டத்துக்கு அத்தனை தொழிலாளர்களும் தரையிறங்கி போராடினார் தேவர் பெருமகனுக்காக. அவர் தான் இங்க சாதியவாதி, அவர் தான் சாதி வெறியர். தன் வாழ்நாள்ல தன்னுடைய சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் வேறு ஒரு கட்சியில் இருந்தார் என்று தெரிந்தும் கடைசி வரைக்கும் எதிர்த்து நின்றார். ராமநாதபுரத்தில் தேர்தலில் போட்டி போடும் போது சொந்த அப்பா உக்கிரவாண்டி தேவர் போய் சொல்றாரு, என் மகன் நம் குலத்திற்கு துரோகம் செய்து விட்டான், நம்முடைய ராஜ பரம்பரையை சேர்ந்த சேதுபதி மன்னர்களை எதிர்த்து போட்டிகிறான், என் மகனுக்கு ஓட்டு போடாதீங்க என்று உக்கிரவாண்டி தேவர் சொன்ன பிறகும் ஒட்டுமொத்தமான அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த 2 லட்சம் வாக்காளர்கள், அந்த 2 லட்சம் வாக்காளர்கள் 18,000 பேர் தான் மறவர்கள். அந்த 2 லட்சம் வாக்காளர்களில் பெரும்பான்மை தேவேந்திர குல வேளாளர்கள், நாடார்கள், கோடார்கள், செட்டியார்கள், பிள்ளைமார்கள், வளையர்கள், இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் வீட்டு பையன் தேவர் திருமகன் என்று வாக்கு செலுத்தித்தான் அவரை அனுப்பி வைத்தார்கள் என்றால் அவர் எப்படி சாதியவாதியாக இருக்க முடியும்? இன்னைக்கு சொந்த தொகுதி, நான் பிறந்த ஊரு, எனக்கு சாகர காலம் வந்துருச்சு, இதான் எனக்கு கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி கடைசி காலகட்டத்தில் இதுதான் எனக்கு கடைசி தேர்தல்னு போய் நின்று தொகுதி முழுக்க அலைஞ்சும் ஓட்டு கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில தன்னுடைய கடைசி தேர்தல் பரப்புரை அவருக்கு தெரியாது கடைசி தேர்தல். ஆனால் 1962ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மதுரை தமுக்க மைதானத்திலே தேவர் திருமகனார் பேசிய உரை இன்றைக்கும் சமூக வலைதளத்திலே இருக்கிறது. போய் பாருங்க. அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள அந்த ஒரு உரை போதும். அதுல அவர் சொல்றாரு, 2 ஆண்டுகளாக என்னால் பேச முடியல, ஒரு பொய் வழக்கில் இந்த அரசு என்னை கைது செய்து முடக்கிவிட்டது, எந்த சட்டத்தை வைத்து என்னை முடக்கிறார்களோ அதே சட்டத்தை வைத்து நான் இன்றைக்கு பொய் வழக்கை உடைத்து வெளியே வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு என்னுடைய பெயரை சொல்லி, அவர் சொன்னது அரிசன மக்களை, என்னுடைய பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசிய ஒருத்தர் எப்படியா சாதியவாதியாக சாதி வெறியராக இருக்க முடியும்? ஓசூர்ல இருந்து வந்திருக்கா கவுடாவான்னு கேட்கிறவன் அந்த நாட்டில் சமூக நீதி போராடி, நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்கிறவர் இங்க சாதி ஒழிப்பு போராடி. கடைசி வரைக்கும் கீழ்வன்மணி படுகொலையில சம்பந்தப்பட்ட கோபாலகிருஷ்ணன் நாயக்கர் என்று தெரிந்தும் அந்த நாயக்கரை காப்பாத்த கம்யூனிஸ்டுக்காரன் ஏதோ கூப்பிடறான்னு போராட்டம் பண்ணா அது குடிசை வச்சு எரிக்காம என்ன செய்வான்?
என்று பேசிய ஈவேரா இங்க சாதி ஒழிப்பு போராடி தன்னுடைய சமூகத்திற்கு சார்ந்தவர் என்பதற்காகவே எதையுமே கண்டுபிடிக்காத ஒருத்தரை விஞ்ஞானி ஆக்கிய ஈவேரா சாதி ஒழிப்பு போராடி. எங்க அண்ணன் கூட கேட்டேன் அந்த சர்ச்சை வரும்போது, இந்த பாலம் கட்டும் போது, அண்ணா என்னடா இது நானும் படிச்சு பார்த்தேன், இந்த ஜிடி நாயுடு எதனா கண்டுபிடிச்சாரு, அதை தான் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. சீமான் ஸ்ட்ரோக் அதைத்தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு வாரமா. அது மாதிரி தன் சாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் தூக்கி விட்டவன் இங்கே சாதி ஒழிப்பு போராளி. ஆனால் சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை. சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு லாயக்கில்லை. சாதியை எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிடுற தகுதி இல்லை என்று முழங்கிய தெய்வ திருமணார் முத்துராமலிங்க தேவர் எப்படி சாதி வரிய எந்த இடத்துல சாதிக்கிட்டு இருக்காரு? எந்த இடத்துல சாதிக்காரனுக்கு ஆதரவு நின்றுருக்காரு? இங்க பல பேர் அக்டோபர் 30 தேவர் செய்திக்கு போவாங்க. ஒரு பங்கு மஞ்சள் சோப்பு கயிறு, மஞ்சள் சோப்பு போட்டு தேவர் நம்மாளுக்க அப்படியா? சரி, தேவர் நம்மாளுக்க. சரி, அவர் என்ன படிக்க? தேவர் நம்மாளுக்க. சரிடா, தேவர் என்ன படி? தேவர் நம்மாளுக்க. அது இருக்கட்டும்பா, தேவர் என்ன? அதெல்லாம் தெரியாது. தேவர் நம்மாளுக்க. கொண்டையோட்ட மரவர் அவரு. சரிடா, கொண்டையோட்ட மரவர் தான்டா. அவர் என்ன பண்ணிருக்காரு அதை பத்தி கவலை கிடையாது. தேவர் நம்மாளுக்க. மது, மாது, சூது, பெண்ணாசை, மண்ணாசை எல்லாவற்றையும் துறந்து நின்ற ஒரு தெய்வ திருமகனாருடைய ஒரு ஆலயத்துக்கு குடிச்சிட்டு ஒரு மானத்தமிழன் போவானா? போவானா? போவதை ஒரு மானத்தமிழன் ஒரு கட்சி வச்சு எவனாவது அனுமதிப்பானா? குடிச்சிட்டு போய் அந்த தேவ திருமகனாருடைய பசுமன் நினைவிடத்துல குடிச்சிட்டு ஆட்டம் போடுது, தலையில மஞ்சள் சோப்பு துண்டை கொட்டிட்டு ஒரே ஆட்டம் போடு, தேவர் தேவர் அவர். என்னடா இதுவல்ல. தமிழ்நாட்டிலேயே தேவர் திருமகனாருடைய பெருமைகளையும் புகழையும் அவருடைய வரலாற்றையும் பேசுகிற ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஏன்? அவருக்கு தெரியும் பேசுறாரு. மற்றவங்க என்ன தெரியும்? அவர் தேவர்னு தெரியும். தேவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது. 9 ஆண்டுகள் சிறை. மதுரை மகாலட்சுமி தொழிலாளருக்காக 6 மாதம். வெளியே வந்த உடனே இந்தியாவிலே 2 பேருக்கு தாங்க வெள்ளக்காரன் என்ன சொல்றான்? அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றான். நீங்க அரசியல் பேசக்கூடாது, வெள்ளைக்காரர்கள் ஏத்து பேசக்கூடாதுன்னு சொல்றான். ஒன்று அங்கே பாலகங்காத திலகர், இன்னொன்று நம்முடைய தாத்தா தெய்வ திருமகனார்.